எம்ஜிஆர் பெற முடியாத வெற்றி இது. எம்ஜிஆருக்கு கூட 34.92 வரல. எம்ஜிஆர் சாதி பார்த்து வேட்பாளராக அறிவிக்க மாட்டார். எங்க தலைவரும் அப்படிதான். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியினார். பெரிய ராஜதந்திரி விஜய் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஸ்டாலின் செய்த பெரிய தவறு, அதை அவர் நம்பவில்லை என்பதை விட அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்களுக்கு தாவேக்கா போட்டியாக இருக்கிறது ஸ்டாலின் சொல்லவில்லை என்பதை விட, தாவேக்கா என்கிற பெயரையோ விஜய் என்கிற பெயரையோ தேர்தல் காலத்தில் அவங்க பேசவே இல்லை. இவருக்கான உதயநிதி புதிய அடிமைகள், அட்டக்கத்திகள் என்று சொன்னார். அப்போதும் எங்கள் தலைவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியினார். ஒரு கட்சியினுடைய வெற்றி எல்லா கட்சியிலும் இன்றைக்கு அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் இந்த அதிசயத்தை நிகழ்த்திய தலைவனும் விஜய் தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த பிறந்த நாள். ஆக்சுவலாக இப்போ எங்கள் எல்லாருக்கும் விஜய் அவர்கள் சொன்னதும் ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா, அவர் ஒரு நடிகராக இருந்தார். அப்போ இளைய தளபதி விஜயா இருந்தார். பின்னால் தளபதியாக மாறி இப்போ தலைவராக இருக்கார். ஆனால் உங்களுக்கு அவர் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஜோசப் விஜய்ன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் அவரோட இந்த வளர்ச்சியை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு விஜய்னு சொன்னதும் முதல் ஞாபகத்து வர விஷயம் என்ன சார்? விஜய் அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு, அதை அவர் வெளிப்படுத்தலை. என்ன கனவு? இந்த இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு? முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வரணும். அவர்கிட்ட ஒரு கனவு இருந்திருக்கு. ஒரு 6 வயசு பையன். அவனுடைய ஊருக்கு பேர் லிட்டில் ஹோப். லிட்டில் ஹோப்னா சின்ன நம்பிக்கைன்னு பேர். அமெரிக்காவில் அந்த ஊருக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜான் கென்னடி வர்றார். அந்த 6 வயசு பையன் அவருக்கு வணக்கம் வைக்கிறான், கை குலுக்குகிறார். நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாய்ன்னு கேட்டார். அந்த பையன், நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொன்னான். அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ஆகணுங்கிறான். அவனுக்கு பேர் பில் கிளின்டன். அவன் அந்த இடத்துக்கு வந்தான். காலம் அவனை தள்ளி அந்த இடத்தில் கொண்டு உட்கார வைத்தது. இன்னைக்கு விஜய் நிகழ்த்தி இருக்கிற மாயம் யாரும் செய்ய முடியாதது. ஏன்னா பீக்கில் இருக்கார். தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நட்சத்திரம். அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் விஜய். அந்த வாழ்க்கையை உதறி எறிந்துவிட்டு பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறார். இவரால் இயங்க முடியுமா? இவரால் இந்த நிர்வாகத்தை தன்னுடைய தோளில் சுமக்க முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருந்தது. படித்தவர்களுக்கு, உங்களை மாதிரி ஊடகர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு நன்றாக பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனை போல் அவர் கோட்டைக்கு வருகிறார். ஆமாம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் கோட்டையில் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் கண்காணிக்கிறார். எனக்கு இருந்த பெரிய ஆச்சரியம், ஒரு நடிகர், அந்த வாழ்க்கை, அது ஒரு தனி வாழ்க்கை, அது ஒரு புதிய, அது ஒரு சொர்க்கம். ஆனால் அவருடைய தந்தை இவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு திட்டமிட்டு அவர் காய் நகர்த்தினார். நாளைய தீர்ப்புங்கிறதா முதல் படமே. எஸ்.ஏ. சந்திரசேகர் இவரை வச்சு எடுத்த முதல் படமே நாளைய தீர்ப்பு. அதற்கு பிறகு அரசியல் வேடங்கள் ஏற்ற பல இந்த சவால்களை எல்லாம் தாண்டி எடுத்து இந்த இடத்துக்கு இவர் இன்னைக்கு வந்திருக்காருன்னா அவருடைய நீண்டகால திட்டம். அதை இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். விஜய் மன்றத்தில் இருக்கிற தம்பிகள் இப்படி ஆட்சிக்கு வருவோம், அதிகாரத்துக்கு வருவோம். இன்னைக்கு வினோத்தின் ஒரு தம்பி வேளாண்மைத்துறை அமைச்சர் ஆகிட்டான். அவன் இப்படியெல்லாம் வருவோன்னு அவன் நினைக்கல. தம்பி ரமேஷ் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிட்டான். இவங்க எல்லாம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கருதி கடமையாற்றல. விஜய் மீது கொண்ட காதலால், மாறாத பற்றால், அவரை நேசித்து அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு நான் விஜய சின்ன வயசுலேருந்தே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். அவருடைய படம் பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக்சர் தந்த கதாநாயகன். ரஜினியை விட என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்னால் விஜய்க்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பெண்கள் அதை ரொம்ப விரும்புகிறாங்க. அப்படி நான் படம் பார்க்குறவன் தான். நான் படம் பார்க்குறதே பத்திரிகைகளில் விமர்சனம் பார்த்துட்டு தான் நான் தியேட்டருக்கு போவேன். நான் இப்போ சமீபமாக பார்த்த படம் வாழை பார்த்து நான் அழுதுட்டு தான் வெளியே வந்தேன். அந்த இயக்குனருக்கு காலையிலே தொடர்பு கொண்டு நான் அவர்கிட்ட என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, நான் சின்ன வயசில் வீடுன்னு ஒரு படம், அந்த வீடு படத்தை ஈரோடு தேட்டரில்
என்னுடைய நண்பன் துரைசாமியோட போய் பார்த்துட்டு அழுதுட்டு வெளியே வந்தேன். ஒரு வீடு இல்லாதவனுக்கு இருக்கிற வலியையும் அந்த வீடை கட்டுவதற்கு அவன் படுகிற பாட்டையும் அழகாக பதிவு செய்த படம். நடிகை அர்ச்சனா அதில் கதாநாயகியாக வந்தாங்க. நான் அழுதுட்டு வந்தேன். நான் அந்த இயக்குனர்கிட்ட சொன்னேன், வீடு படம் பார்த்துட்டு தேட்டர்லேருந்து அழுதுட்டு வந்தேன், இன்னைக்கு வாழை படம் பார்த்து நான் அழுதுட்டு வந்தேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அதுக்கு பிறகு மெய்யழகன் படம் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இயல்பான நடிப்பு தம்பி கார்த்திக். லப்பர் பந்து பார்த்தேன். இந்த ஸ்டண்ட் படமே பார்க்க மாட்டேன். லப்பர் பந்து எண்டர்டெயின்மெண்ட் பிக்சராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி அது ரொம்ப என்ன உருக வைத்தது. அதை தாண்டி தங்கர்பச்சானுடைய தயாரிப்பில் அவருடைய மகன் கதாநாயகனாக இருந்து ஒரு படம் நடித்தான். பேராசையும் பெருங்கோபம், பெருங்காதலும் பேராசையும் என்னமோ ஒரு படம். அந்த படம் தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கல. தீய சக்தி இருக்குல்ல, திரையிட தேட்டர் கொடுக்கல, தேட்டர் கிடைக்கல. என் மகன்ட நான் சொல்லி எனக்கு ஒரு டிக்கெட், எனக்கு இந்த கணினியில் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இதில் அந்நியமாக இருக்கேன் சொல்லி, அப்பா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே வரைக்கும் போக முடியாது, அது எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தான் இருக்குது ராயப்பேட்டையில், நீங்கள் போயிட்டு நைட்டு எப்படி வருவீங்க, 10 மணி ஷோ ஒன்று தான் இருக்குது, நீ போடு, நான் எல்லா இடமும் ஆட்டோ இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். பிரமாதமான படம். காலையில் தங்கர்பச்சானுக்கு ஃபோன் போட்டேன், நல்ல படம், உங்கள் மகன் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னேன். அவர் அழுதுட்டார். படத்தை திரையிடவே விடலை சம்பத்து. தேட்டரே கிடைக்கல. ஒரு காட்சி தர்றாங்க, அந்த காட்சி எப்போ தருவாங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு விளம்பரம் செய்யக்கூட எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடஞ்சி நொறுங்கிட்டார். இதுக்கு பேர் தான் தீய சக்தி. ஆனால் இந்த நெருக்கடிகளை சந்தித்து விஜய் வளர்ந்தார். சார், இப்போ எனக்கு என்னென்னா, நம்ம அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும், நம்ம சினிமாவில் எடுத்துட்டால் அவருக்கு சக போட்டியாளராக இருந்தவங்க வந்து கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், அஜித்குமார் அவர்கள், இவங்களெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போனார் சினிமாவில். இதே அரசியலாக எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கார், இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். இவங்களை தாண்டி வந்து ஆட்சியை வந்து பிடிச்சார். இந்த மேஜிக் எப்படி இவரால் நிகழ்த்த? உங்களுக்கு திரை உலகத்தில் இந்த வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு மூட நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராலும் ஜெயிக்க முடியலை. பாக்கியராஜ் எம்ஜிஆருடைய கலை வாரிசுன்னு அறிவிச்சுட்டு அவர் வந்தார். அவருடைய வெற்றி படங்களை தந்தவர் அவருக்கு வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கல. ராமராஜன் அவருக்கு படம் 400 நாள் ஓடிச்சு மதுரையில். அவர் அரசியலில் சுடர்விட முடியலை. யாருமே முடியலைங்கிறத விட கமலஹாசன், என்னுடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித்தரப்போகிற கலைஞன் கமலஹாசன் என்று நான் நம்பினேன். என்னை போல நடுநிலை உள்ளவர்களெல்லாம் கமலஹாசன் அதை எதிர்பார்த்தோம். அவர் அரசியலுக்கு வந்துட்டார். தீவிர திமுக எதிர்ப்பாளராக தன்னை காட்டி தொலைக்காட்சி பெட்டி உடைத்து மதுரையில் கட்சிக்கு மக்கள் நீதி மையம் என்று பெயர் சூட்டி இன்னைக்கு அந்த கட்சியை திமுக தீர்த்து கட்டிவிட்டது. இதையெல்லாம் தலைவர் உள்வாங்கினார். விஜய் இப்படியெல்லாம் செய்வாங்க, இதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதில் உப்பு சப்பு இல்லாமல் இருந்தால் எல்லாம் கதைக்காவாது. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிக்கினார். பெரிய ராஜதந்திரி விஜய் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் 1972 அந்த திசை நோக்கி தான் பயணிக்குது. இன்னைக்கு அதிமுக அவுட்டு, அங்கே சீன்லே இல்லை. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஸ்டாலின் செய்த பெரிய தவறு, அதை அவர் நம்பவில்லை என்பதை விட அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்களுக்கு தாவேக்கா போட்டியாக இருக்கிற ஸ்டாலின் சொல்லவில்லை என்பதை விட தாவேக்கா என்கிற பெயரையோ விஜய் என்கிற பெயரையோ தேர்தல் காலத்தில் அவங்க பேசவே இல்லை. தீண்டத்தகாதவர்கள் மாதிரி எங்களை வச்சிருந்தாங்க. இவருக்கான உதயநிதி புதிய அடிமைகள், அட்டக்கத்திகள் என்று சொன்னார். அப்போதும் எங்கள் தலைவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். எங்களை 6வது விரலாக அலட்சியப்படுத்தி எங்களுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளாததுதான் திமுக செய்த பெரிய குற்றம். செய்திருக்கப்படாது. எதிரி யாராக இருந்தாலும் ஒத்துக்கிடணும். நீ ஒத்துக்கிடலை. இன்னைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கட்சியை காப்பாற்றுவதற்கே போராடுகிறார்கள். காப்பாற்றுவார்களான்னு எனக்கு தெரியலை. அதிமுக முடிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு இனி அஸ்தமனத்தை தவிர வேற வழி இல்லை. அறமற்ற அரசியலை செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் இடமில்லை என்கிற நிலைமைக்கு எங்கள் கட்சி இன்றைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது.
ஒரு கட்சியினுடைய வெற்றி எல்லா கட்சியிலும் இன்றைக்கு அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் இந்த அதிசயத்தை நிகழ்த்திய தலைவனும் விஜய் தான். இல்லை சார், ஆனால் இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு மேஜிக் தான், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ ஆக்சுவலாக எல்லாரும் வந்து நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க, சரி நம்மளுடைய ஒரு ஓட்டு வந்து என்ன ஆகிட போகுது, ஸோ அதனால் தாவேக்காக்கு நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. அது வந்து இனி வரும் காலங்களில் வந்து மாறும்னு வந்து சொல்லுங்கள். இல்லை நான் என்ன சொல்கிறேன், கையில் காசு இல்லாததுனால தோத்தவங்க மட்டும் 50 பேர் தம்பி. ஓபிஎஸ் நிற்கிறாரு, அங்கே தேனி மாவட்ட செயலாளர் நிற்கிறாரு. ஓபிஎஸ் எதிர்கொள்ள அவருக்கு கையில் பணம் இல்லை. பெரியசாமி 2.25 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சவர் போன தேர்தலில். இந்த தேர்தல் 25,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காருன்னா அந்த இடத்த எட்டி பிடிச்சிருக்கமே. எங்கிட்ட காசு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களுக்கு செலவழிக்க காசு இல்லை. தலைமையில் இந்த நிதி கொடுக்கல. திரள் நிதி நாங்கள் சீமான் திரட்டுற மாதிரியெல்லாம் நாங்கள் யாரும் திரட்டலை. எங்கள் கையில் இருந்ததை விற்று செலவழிச்சோம். சின்ன சின்ன நகைகள் வீட்டில் ஒரு 5 பவுன் 2 பவுன் தான் இருக்கும். எங்கள் வேட்பாளர்கள் 1 பவுன் 2 பவுன் தான் இருக்கும். அதையெல்லாம் விற்றுட்டாங்க. விற்றுட்டு தேர்தலில் நின்னாங்க. ப்ளூக்கில் எல்லாம் வரல. கையில் காசு இருந்தால் 234 தொகுதியும் ஜெயிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து இப்போ வரைக்குமே அது வந்து இந்த ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சாதியை பார்த்து தான் அந்த இடத்துல வந்து கேண்டிடேட் நிற்க வைப்பாங்க. இதெல்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து ஒரே எலெக்ஷனில் வந்து எப்படி சார் அவரால் உடைக்க முடிஞ்சது விஜய் அவர்களால்? அதாவது எம்ஜிஆர் பெற முடியாத வெற்றி இது. எம்ஜிஆருக்கு கூட 34.92 வரல. எம்ஜிஆர் சாதி பார்த்து வேட்பாளராக அறிவிக்க மாட்டார். எங்கள் தலைவரும் அப்படிதான். 2வது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. இவர் செந்தில் பாலாஜி 6,000 ரூபாய், எவ்வளவு 6,000 ரூபாய், 1/2 கிராம் தங்கம். திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பொருளாளர் 7,000 ரூபாய். ஏவா வேலு 10,000 ரூபாய். அங்கேயே ஜெயிச்சிருக்கு பார்த்தோம். நான் ஒரு நாள் போயிருந்தாலே ஜெயிச்சிருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கல. இப்படி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் மக்கள் காலம் காலமாக இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று கருதி இருந்தார்கள். அந்த முடிவுக்கு விஜய் முகம் தந்த காரணத்தினால இந்த வெற்றி. ஆக்சுவலாக விஜய் சாரோட அந்த பிறந்தநாளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இனி வரும் அரசியலில் வந்து அவர் வந்து இந்த முதலமைச்சர் கனவு மட்டும் இல்லை, பிரதமருக்கான கனவு நோக்கி போவார்னு எதிர்பார்க்கப்படும். இல்லை தேசிய அரசியலுக்கு முகம் மாறிவிட்டது. தேசிய அரசினுடைய நிறமும் மாறிவிட்டது. தேசிய அரசியலில் இன்னைக்கு சவுத் சோனில் ஒரு பெரிய சக்தியாக இருந்தது திமுக. அந்த இடத்துக்கு தாவேக்கா வந்துடுச்சு. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார் விஜய் சார் கூட இருக்கும்போது. அவர் போட்ட பாடல் தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை வந்து என்ன தெரியல. அந்த தீ தளபதி சாங்கை வந்து போட்டிருந்தாரு. அப்புறம் இன்னொரு புகைப்படத்துக்கு வந்து ஒரு பேரே வரலாறு இந்த பாட்டை வந்து போட்டிருந்தாரு. இதே நமக்கு வந்து அது நல்லா தெரியுது சார். அதனால இந்தியாவினுடைய தேசிய அரசியல் இனி வர்ற நாளுக்கு அதுதான். உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது வந்துடும். கரப்பான் பூச்சி கட்சிக்கு இருக்கிற ஆதரவு கூட பிஜேபிக்கு இல்லை. என்ன நடக்கும்னு தெரியாது. மோடியின் அரசியலுக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தலாக வர்ற தேர்தல் இருக்கும். அந்த தேர்தலில் மிகப்பெரிய அந்த தலைமை தாங்குகிற இடத்துல ராகுல் காந்தி இருந்தாலும் அதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய போகிற தலைவர் விஜய் என்று எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அது நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். பிரமாதமான பேட்டிடா. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.